வணக்கம். பதிவு பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி சிக்கனை ஒரு தொக்காவும் இல்லாமல் ஒரு வறுவலாகவும் இல்லாமல் நடுத்தரமாக ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு சிக்கன் அலசி வச்சுருக்கேன்னா அதில் தேவையான அளவு உப்பு போட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது சிக்கன் பொடி. சிக்கன் பொடினா 65 பொடி இல்லை, அது சிக்கன் பொடி. நம்ம வீட்டுக்கு எதுக்கு குழம்புக்கும் போட்டுக்கிறலாம், பொரிக்கிறதுக்கும் போட்டுக்கிறலாம். இது கரம் மசாலா. இது மிளகும் சீரகமும் சேர்த்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், தூள் பண்ணி எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு இந்த தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப தான் இருக்குது, ஒரு 3/4 தயிர் போடலாம், போதும். 3/4 தயிர் போட்டுட்டு இதை அப்படியே நல்லா ஒன்றா ஆகிற மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் இருக்கும். 15 நிமிஷம் இருக்கும். இப்போ நான் இந்த சிக்கனில் கலரோ தனி மிளகாய் பொடியோ எதுவும் போடலை. அதனால் இது அவ்வளோ கலர் இருக்காது, ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா பொன்னிறமாக அதுக்கும் மேலே கூட வதக்கலாம். சட்டியில் எண்ணெய் வச்சு காஞ்சதும் வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன் நான். கொஞ்சம் ஸ்டவ்வை கூட்டி வச்சுக்கிறேன். நல்ல கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். இதை வதங்கி இருக்க பாருங்கள். இதோட நிறுத்திக்கிறதுனாலும் நிறுத்தலாம், இல்லைன்னா பிரியாணிக்கு சிலர் இன்னும் கொஞ்சம் நேரம் வர மாதிரி செய்வாங்கள்ல, அது மாதிரி கூட செய்யலாம். இப்போ நம்ம இதில் இந்த சிக்கனை போட்டுருவோம். வெங்காயம் வதங்கினது போதும். உப்பெல்லாம் போட்டாச்சு. நம்ம இந்த சிக்கன் இருந்துச்சு இல்லையா, அந்த கிண்ணத்தை மட்டும் அலசி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஊற்றக்கூடாது. ஊற்றுனா அது சிக்கனில் இருந்தும் தண்ணி வரும். அதனால் அப்புறம் ரொம்ப தண்ணியாகி கறி வேகிறதுக்குள்ளே ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம இதோட மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கறத திறந்து கிண்டி விட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மசாலா வாடை போய் சிக்கன் வெந்ததும் இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான். நம்ம மூடி வச்சுட்டு ஒரு தரம் தான் நான் இது பண்ணேன். அந்த ஒரு தரத்துக்கு அப்புறம் இப்போ 2வது தரம் பார்க்கும்போது அப்பா சுடுது, அப்படி பூவாக இருக்குது, கறி பூவாக இருக்குது பாருங்கள். இப்படின்னு தொட்டதுமே 2 இதாகிடுச்சு. உப்பு காரம் நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் திம்பம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கு. தொக்கும் இல்லாமல் சும்மா வறுவலும் இல்லாமல் ஒரு வரட்டல்
பெரட்டல், வதக்கல் எப்படி வேணாலும் சொல்லலாம். சிக்கன் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக்கிட்டு வாங்க. ரசம் சாதமும் சிக்கன் பெரட்டலும் ரெடியாக இருக்குது. அப்புறம் என்ன, வழக்கம் போல் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக. அது மறந்து போச்சு எனக்கு, மறந்து போச்சு. சரி, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரியா? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் சக்தி கிச்சன். நன்றி, வணக்கம்.